ஊழல் முறைகேடுகளை எதிர்ப்போம் என்ற கோஷத்துடன் ஆட்சிக்கு வந்த அனுர அரசு மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் தற்போது பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. வணக்கம், இன்றைய பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இலங்கையில் எரிவாயு மற்றும் நிலக்கரி இறக்குமதிகள் தொடர்பில் பெரும் ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. ஊழலற்ற ஆட்சியை உருவாக்குவதாக கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் நிலக்கரி மற்றும் எரிவாயு கொள்வனவு விவகாரங்களில் பாரிய மோசடிகளில் ஈடுபட்டுள்ளதாக முன்னிலை சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் புபுது ஜெயகொட குற்றம் சாட்டியுள்ளார். நிலக்கரி கொள்வனவு தொடர்பில் குற்றச்சாட்டுகளை சமாளிக்க அரசாங்கம் முன்வைக்கும் விலை குறைப்பு என்ற வாதம் மக்களை ஏமாற்றும் ஒரு தந்திரமாகும் என்பது பலரின் கருத்தாக உள்ளது. உலக சந்தையில் நிலக்கரிக்கு என பிரத்யோக விலை சுட்டன்கள் உண்டு. தென் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தோனேசியா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளின் விலை சுட்டன்களை அடிப்படையாக கொண்டே கொள்முதல் விலைகள் தீர்மானிக்கப்பட வேண்டும். 2018 மற்றும் 2020 ஆண்டு கால பகுதிகளில் உலக சந்தையில் நிலக்கரி விலை உயர்ந்து காணப்பட்டது. ஆனால் தற்போது விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. இச்சூழலில் பழைய விலையுடன் ஒப்பிட்டு தற்போது மலிவாக வாங்கியிருக்கின்றோம் என அரசு தரப்பில் கூறப்படுகின்றது. குறிப்பாக உயர்தரம் கொண்ட நிலக்கரிக்கு பதிலாக குறைந்த தரம் கொண்ட நிலக்கரியை அரசாங்கம் கொள்வனவு செய்துள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. உலக சந்தையில் மெட்ரிக் டன் ஒன்றுக்கு $70 கிடைக்கக்கூடிய தரம் குறைந்த நிலக்கரியை அரசாங்கம் $98.53 வாங்கியுள்ளது. இதன் மூலம் ஒரு கப்பலுக்கு மாத்திரம் சுமார் $20 மில்லியன் வரை மேலதிக லாபத்தை ஒரு தனியார் நிறுவனம் ஈட்டியுள்ளது. இதுவரை வந்துள்ள 8 கப்பல்கள் மூலம் நாட்டுக்கு சுமார் $240 மில்லியன் வரை நட்டம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து இலங்கை நிலக்கரி நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் தனது பதவி விலகல் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ள முறைகேடுகள் குறித்து முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அரிசி இறக்குமதியின் மோசடி செய்தன என கணக்காய்வாளர் இலங்கையின் சுட்டிக்காட்டப்பட்ட நிறுவனங்களுக்கே தற்போது நிலக்கரி ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அந்த நிறுவனங்களின் உரிமையாளர்கள் மற்றும் பிரதிநிதிகள் சர்வதேச அளவில் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாவார்கள். எரிவாயு தட்டுப்பாடு குறித்து அமைச்சரின் விளக்கங்கள் முற்றிலும் முரணானவை. மக்கள் பீதியடைந்து எரிவாயுவை சேகரிப்பதாக கூறுவது வேடிக்கையானது. ஓமான் நிறுவனத்திடம் இருந்து எரிவாயு பெற்று வந்த லிட்ரோ நிறுவனம் தற்போதைய ஆட்சியின் கீழ் திடீரென விநியோக திறனற்ற ஓர் அமெரிக்க நிறுவனம் ஒன்றுக்கு விநியோக உரிமையை மாற்றியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு மாதம் 4 கப்பல்கள் தேவைப்படும் நிலையில் இந்த நிறுவனத்திடம் 2 கப்பல்கள் மட்டுமே உள்ளன. இத்தகைய திட்டமிடப்படாத தீர்மானங்களினாலேயே இன்று நாட்டில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என்பது புபுது ஜெயகொடவின் குற்றச்சாட்டாகும். இந்த நிலையில் தென் ஆப்பிரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 8 நிலக்கரி கப்பல்களும் தரம் குறைந்தவை என்று சாட்சியங்களுடன் நிரூபிக்கப்பட்டுள்ள நிலையில் 9வது நிலக்கரி கப்பலும் தரம் குறைந்தது என்று தரவுகளோடு பதிவாகியுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், மின் உற்பத்தி நிலையத்தின் எரிப்பு பதிவேடுகள் மற்றும் ஒரு மின்னலகு உற்பத்திக்கு கிலோவாட் மணிக்கு தேவையான நிலக்கரியின் கிலோகிராம் அளவு ஆகியவற்றின் படியும் நுரச்சோலை மின் நிலையம் 900 மெகாவாட் உற்பத்தி செய்கின்றது என்ற பதிவுகளின்படியும் 300 மெகாவாட் கொண்ட முதல் மற்றும் 3வது அலகுகளின் தரவுகளின் அடிப்படையிலும் தென் ஆப்பிரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 9வது நிலக்கரி கப்பலும் தரம் குறைந்தது என்று உறுதியாகியுள்ளது. முதல் அலகில் 250 மெகாவாட்டும் 3வது அலகில் 275 மெகாவாட்டும் உற்பத்தி ஆகியுள்ளது. இது 300 மெகாவாட்டாக அமைந்திருக்க வேண்டும். 2வது அலகில் மட்டும் சரியாக 300 மெகாவாட் உற்பத்தி ஆகியுள்ளது. அதற்கு காரணம் அந்த அலகில் ரஷ்யாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட உயர்தர நிலக்கரி பயன்படுத்தப்பட்டதாகும். இந்த அரசாங்கம் 25 முதல் 27 கப்பல்கள் வரை தென்னாப்பிரிக்காவில் இருந்து நிலக்கரி இறக்குமதி செய்துள்ளது. ஆனால் இந்த நிலக்கரி தரம் குறைந்தவை என்று சாட்சிய ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டுள்ளது. நிகழ்நேர பதிவுகளின்படி நிலக்கரி மூலம் பாரதூரமான ஊழல் நடைபெற்றுள்ளது என்று தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரி தரம் குறைந்தவை என்ற குற்றச்சாட்டில் உண்மை இருக்கின்றது என்று அமைச்சர் KD லால்காந்த நேற்று பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார்.
இருப்பினும் இந்த நிலக்கரி விநியோக டெண்டர் நடைமுறையில் எவ்வித மோசடியும் அல்லது ஊழலும் இடம்பெறவில்லை என்று அவர் உறுதியாக தெரிவித்துள்ளார். நேற்று ஊடகவியலாளருக்கு முன்பாக பேசிய அமைச்சர் இது தொடர்பாக எழும் குற்றச்சாட்டுகள் வெறும் ஆதாரமற்ற வதந்திகளே என்று குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் தரமற்ற நிலக்கரி விநியோகிக்கப்பட்டது என்று குற்றம் சாட்டு உண்மையானது. இதில் மாற்று கருத்து இல்லை. தர குறைபாடு ஏற்பட்டிருந்தாலும் அந்த டெண்டர் வழங்கப்பட்ட விதத்தில் முறைகேடுகளோ அல்லது ஊழல்களோ இடம்பெறவில்லை. தரமான நிலக்கரியால் அரசுக்கு ஏற்படும் நட்டத்தை அறவிடுவதற்கு முறையான பொறிமுறைகளும் அளவுகோல்களும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளன. அந்த விதிகளின்படி உரிய இழப்பீடு வசூலிக்கப்படும். கடந்த கால அரசுகளைப் போல் அமைச்சரவை தீர்மானங்களின் ஊடாக தன்னிச்சையாக விநியோகஸ்தர்கள் தெரிவு செய்யாமல் தற்போது மிகவும் வெளிப்படையான விலை மனு கோரல் நடைமுறைகளையே அரசு பின்பற்றி வருகின்றது. நுரைச்சேலை மின் உற்பத்தி நிலையத்துக்காகவே கொண்டுவரப்பட்ட நிலக்கரி நிர்ணயிக்கப்பட்ட தரத்தை விட குறைவாக இருப்பதாக அண்மைய நாட்களில் பெரும் சர்ச்சை எழுந்திருந்தது. இதனால் மின் உற்பத்தி திறன் குறைந்ததாகவும் இயந்திரங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்தன. அமைச்சர் கே.டி. லால்காந்தாவின் மேற்படி கருத்து தொழில்நுட்ப ரீதியான தவறுகளை ஒப்புக்கொண்டாலும் அரசியல் ரீதியான ஊழல் குற்றச்சாட்டுகளை முற்றாக நிராகரிக்கும் வகையில் அமைந்துள்ளது. ஊழல் முறைகேடுகளை எதிர்ப்போம் என்ற கோஷத்துடன் ஆட்சிக்கு வந்த அனுர அரசு மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் தற்போது பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. நன்றி. இதோடு இன்றைய பார்வை நிகழ்ச்சி முடிவடைகின்றது.